தேனி மாவட்டத்தில் 3,40,00,000 மதிப்பிலான கள்ள நோட்டுகளை பறிமுதல் செய்திருக்கிறார்கள் காவல்துறையினர். கலர் ஜெராக்ஸ் எடுத்து புழக்கத்தில் விட முயன்றதாக 2 பேரையும் கைது செய்திருக்க போலீசார் நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறார்கள். விவரங்களுக்காக செய்தியாளர் நாகராஜ் இணைப்பில். நாகராஜ், என்ன நடந்தது? இதனுடைய விவரம் சொல்லுங்க. பார்த்தோம்னா நம்ம தேனி மாவட்டத்துடைய காவல் கண்காணிப்பாளர்கிட்ட ஒரு புகார் மனு நேற்றைய வந்திருக்கு. அதாவது சென்னை ஆவடியை சேர்ந்த தவச்செல்வம் அப்படிங்கிறவர் ஒரு புகார் மனுவை கொடுத்திருக்காரு. அதாவது என்ன இந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க பழைய ரூபாய் நோட்டுகளை கொடுத்து புது ரூபாய் நோட்டுகள் வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு ஆசை வார்த்தை கூறி என்னை 10 லட்ச ரூபா கிட்டக்க ஏமாத்திட்டாங்க அப்படின்ற ஒரு புகார் மனுவை நேற்று மாவட்ட கண்காணிப்பாளர்ல கொடுத்திருந்தாரு. அதன் அடிப்படையில டிஎஸ்பி பார்த்திபன் தலைமையிலான ஒரு போலீசார் குழுவை அந்த புகார் மனுவை குறித்து விசாரணை செய்வதற்கு உத்தரவிட்டிருந்தாரு. அந்த உத்தரவின் அடிப்படையில டிஎஸ்பி பார்த்திபன் இன்று அந்த மனு மீதான விசாரணையை தொடங்கிய போது அந்த தவச்செல்வம் அப்படிங்கிறவரை பழைய, அதாவது ஆர்பிஐ தடை செய்யப்பட்ட, அதாவது இந்திய அரசு தடை செய்யப்பட்ட 2000 ரூபாய் நோட்டுகள் மற்றும் 500 ரூபாய் நோட்டுகளை கலர் ஜெராக்ஸ் எடுத்து அதை போட்டோ மூலமா இந்த தவச்செல்வம் என்பவருக்கு அனுப்பி நீங்க 10 லட்ச ரூபாய் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதற்கு மேலான பணம் நாங்க கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு ஆசை வார்த்தை கூறி ஏமாற்றப்பட்டதாக தெரிய வந்த நிலையில இன்று அந்த புகார் மனு அடிப்படையில ஒரு வாகன சோதனை ஈடுபட்டு இருக்க போது தேனி மெயின் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதியில் ஒரு சந்தேகப்படிமான ஒரு ஸ்கார்பியோ வாகனத்தை வந்தபோது அதை சோதனை செய்த போது அந்த ஸ்கார்பியோ வாகனங்கள்ல கட்டுக்கட்டா ரூபாய் நோட்டுகள் இருந்த ஒரு அடிப்படையில அவங்கள கைது செஞ்சு விசாரணை செஞ்சாங்க. இந்த அடிப்படையில அந்த ரூபாய் நோட்டுகள் அனைத்தும் கலர் ஜெராக்ஸ் செய்யப்பட்ட பழைய, அதாவது 2000 ரூபாய் 500 ரூபாய் பொறுத்த அந்த ஒரு கலர் ஜெராக்ஸ் அடிக்கப்பட்ட ஒரு கள்ள நோட்டாக கூறப்படக்கூடிய அது கட்டுக்கட்டா இருந்ததை போலீசார் பறிமுதல் செஞ்சாங்க. இந்த சம்பவத்துல தொடர்புடைய தேனி மாவட்டம் பொம்மை கவுண்டன்பட்டியை சேர்ந்த பரமராஜ் மகன் சேவகன், அதாவது கேசவன், கருவேலநாயக்கன்பட்டியை சேர்ந்த சின்னையா மகன் சேகர் என்ற இருவர் கைது செய்யப்பட்டாங்க. இதன் அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னா அந்த தொடர்ந்து செய்த போலீசார் விசாரணையில இவங்க பல பேர் கிட்டத்தட்ட 13 பேரு கிட்டக்க இந்த, அதாவது பழைய ரூபாய் நோட்டுகளை கொடுத்தா புதிய ரூபாய் நோட்டுகள் அதிக பணம் நாங்கள் தாங்கள் தருவதாக கூறி பல பேர் கிட்டத்தட்ட 13 பேர் வரைக்கும் இப்ப வரைக்கும் ஏமாற்றப்பட்டதாகவும் முதற்கட்ட தகவல் வெளியானது. இதன் அடிப்படையில அவங்க போலீசார் செஞ்ச விசாரணையில இவங்க கிட்ட இருந்த 3,40,00,000 ரூபாய் கள்ள நோட்டு, அதாவது கலர் ஜெராக்ஸ் சொல்லக்கூடிய கள்ள நோட்டுகளும் 13 செல்போன்கள் 2 கார்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்காங்க. மேலும் இது சம்பந்தப்பட்ட இது தொடர்புடைய பல்வேறு நபர்கள் யார் யார் அப்படின்ற ஒரு விசாரணையில போலீசார் தீவிரமான விசாரணை மேற்கொண்டு வர்றாங்க. நன்றி நாகராஜ் விவரங்களுக்கு.